மாதிரி என்னுடைய கொடி இறக்குங்க. அங்க பாருங்க எல்லா பத்திரிக்காரங்களும் மற்றபடி பின்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியலங்கிறாங்க. தயவுசெய்து என்னுடைய அனைத்து கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம யாருங்கிறது தெரியணும், நம்ம எதற்காக நாம் போராடுறோம் அப்படிங்கிறது தெரியணும். தயவுசெய்து கோச்சுக்கிறாங்க, வேன் மேல இருக்கும் உட்கார்ந்துக்கிறோம், தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. உட்காந்துங்க எதுக்காக நம்ம போராடுறோம் இல்ல கொடிதான் தெரியணும்னா அப்படி ஓரமா போயிட்டா அடுத்தவங்களுக்கு மறைக்காது பாருங்க. ஓரமா இருந்துட்டா மறைக்காது பாருங்க. அதுக்காக பாருங்க அப்படி வைக்கும்போது மறைக்கிறது ஓரமா வந்துடணும், இல்லாட்டி இப்படி படுக்க வச்சிடணும். கொடியில படுக்க வைக்கணும், இல்லாட்டி ஓரமா வந்து பிரச்சனை இல்ல. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லணும்? அதாவது நாகப்பட்டினம், அதாவது நாகர்கோவில் பொதுவாக இந்த இடம் எப்படின்னா, நான் ஷூட்டிங் லொகேஷனுக்கு அடிக்கடி வருவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா நிறைய படங்கள் சிறையில் புத்த சிறுமலர் அந்த காலத்துக்கு நிறைய வந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு அம்மன் கோயில்களுக்கால வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பாடல் காட்சி, சின்ன மணி குயிலே மெல்ல ஒரு மயிலே, எங்க எடுத்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எங்க எடுத்தாங்க தெரியுமா? கீரிப்பாறை. அந்த கீரிப்பாறையில் அதிகமா இருக்கு ரப்பர் தோட்டம். ரப்பர் தோட்ட தொழிலாளிகளுக்கு இதுவரைக்கும் நல்லது பண்ற ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஆட்சியாளர்களும், அதிமுக திமுகவும். ரப்பரை நீங்களே பார்த்திருப்பீங்க, கத்தி வச்சு அறுத்து விட்டா பால் வடியும். பாலை வந்து கீழே வந்து ஒரு கொட்டாங்குச்சி வச்சிருப்பாங்க, அதுல வடியும். ஓஹோ சாரி, மன்னிச்சுக்கணும், 3 மைக்கு சாரி சார். ஆக அந்த கொட்டாங்குச்சி வச்சிருப்பாங்க, அதுல வந்து பால் வடியும். ரப்பர் மரத்துல வந்து எங்க கண்ணீரா எங்களை அழிக்காதையா, ரப்பர் மரம் ரப்பர் எங்களை அழிக்கணும்னு நினைக்காத, எங்களுக்கு உண்டானதை செஞ்சு கொடுக்க தான் நாங்க கேட்கிறோம். நல்ல தொழிற்சாலை அமைச்சு தர, நீங்க இது வரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்கீங்களா? அமைச்சு தரல. 2 கட்சியால வருவாங்க, வேகம் ஓட்டு கேட்கும் போது கையாட்டுவாங்க, போவாங்க. நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம், எதையும் பண்ண மாட்டாங்க மக்களே. இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக நம்மளுக்கு என்ன, எனக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்கள் சுபிச்சவங்க நல்லபடியா இருக்கணும். அதற்காக நான் தியாகம் பண்ண தயார். எந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் நீங்க நல்லா இருக்கணும், நாங்க வாழ்ந்தது போதும். சும்மா நம்ம வந்து, நான் பொதுவா எந்த ஜாதி எந்த மதத்தையும் சாராதவன், எனக்கு பிடிக்காது. ஆக அதே மாதிரிதான் நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பியில வாக்கிய வரப்பு சண்டையா இல்ல பொண்ணு கொடுக்கற பொண்ணு எடுக்கிறதா சண்டையா, தேவையில்லாத சண்டை நம்மளுக்குள்ள இருக்கு. நம்ம அண்ணன் தம்பிகளா இருந்து நாம அனைவரும் எல்லாரும் வேலை பார்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா எதற்காக இந்த வேலை பார்க்கணும் அவங்ககிட்ட எல்லாம் எல்லா பக்கம் திரும்பி சொல்றேன்னா, தேசிய முற்போக்கு கூட்டணி 1ஆம் நம்பர் கூட்டணி, முதல் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சுக்கிறோமே, முதல் கூட்டணி மக்கள் கூட்டணி, வெற்றி கூட்டணி, உங்கள் கூட்டணி. ஆகையினால்தான் பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நம்ம இங்க பேசதான் வந்திருக்கோம். அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா என்ன பண்றது? பிரச்சனைகள் நம்ம என்ன ஏதுங்கிறத கேட்கணும். எதற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம்? அண்ணன் தம்பிகளா எதற்காக இருக்கும்? அவங்க சத்தம் மாட்டா எதற்காக நம்ம இருக்கோம்? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தானே வரோம். தமிழ்நாடு மக்கள் நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். கேட்கலையா? இப்ப கொஞ்ச நேரத்தில் எனக்கு கேட்காது பாரு, காதே கேட்காது, அப்ப கேட்பேன் பாரு. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்ப கேக்குதுங்களா? தூக்கி பிடிங்க. தயவு செய்து 2016 வர அப்ப கேட்டு
ஏன்னா 2016 விஜயகாந்த் முதலமைச்சராவோ இல்ல, அதாவது அப்ப நான் ஓட்டு கேட்டு வருவது, இப்ப நான் ஓட்டு கேட்டு வரதெல்லாம் என்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி என்னுடன் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி, என்னுடன் சேர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், என்னுடன் சேர்த்து கொங்குன்னு தான் சொல்லுவேன், ஷார்ட்டா சொல்லுவேன், தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் ஐஜேகே கட்சி. ஆக இவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டணி கட்சிகளாக நாங்கள் உருவெடுத்து இன்னைக்கு மக்களே உங்கள்கிட்ட சந்திச்சு ஓட்டு கேட்கிறோம். போதும் போதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு 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 போட்டதான் மிச்சம். என்னவங்க நல்லது பண்ணி கொடுத்தாங்க? எதுவுமே நல்லது பண்ணி கொடுக்கல. நான் ஏன் பின்னாடி ஏன் வந்தேன்? வேண்டாம் இல்ல, சொன்ன என் கட்சிக்காரங்க சொன்ன கேட்டுக்குறாங்க. தயவு செய்து யாரும் ஒண்ணும் சொல்லாது. ஏன்னா நான் சொன்னா கேட்டுருவாங்க, எனக்கு கட்டுப்படுவாங்க. தயவுசெய்து ஒண்ணுமே பேச மாட்டாங்க. யாரும் ஒண்ணு சொல்லாதீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. தயவுசெய்து யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அவங்க சத்தம் போட்டா நானே எகிரி குதிப்பேன், சண்டை போடுறேன், யாராக இருந்தாலும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மக்களே, நம்ம எதுக்கு சும்மா சண்டை போட்டிருக்க? நம்ம இருக்கோம், எல்லாம் நல்லது நடக்கணும். தமிழ்நாட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது தான் நான் போராடுறேன். எனக்கு நல்லது நடக்கணும், இன்னைக்கு காச வேண்டிய ஹாயா இருந்திருப்பேன்ல இல்லையா? எனக்கு நல்லது நடக்கணும்னா காசை வேண்டிய நான் அவள்கிட்ட ஹாயா இருந்திருக்கலாம். இல்ல இப்ப கூட என்ன ராஜ்யசபை உறுப்பினர் தரேன், நாங்க காசை வாங்கினாங்க, காசு வாங்கணும்னா ராஜ்யசபை உறுப்பினர் கூட வாங்கல. அதுக்குள்ள இவங்களா சொல்றாங்களாம். என்ன சொன்னாங்க? அவர் பெட்டி வாங்கிட்டாரு. என்னையா பெட்டியான காங்கிரஸ் கொடுக்கு? அப்ப பெட்டி வாங்கின பழக்கம் யார் யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மக்களே. அதிமுக மாறி மாறி அந்த கட்சியில் இருக்கும் போலாம் தெரியல, அந்த கட்சியில பெட்டி வாங்கினாலாம் தெரியல. மாறி மாறி காங்கிரஸ்லயும் திமுக, அதாவது மாறி மாறி தம்பித்துறை அங்கிருந்தார் மந்திரியா இருக்கும் பொழுது, தயாநிதி மாறி இருந்தாரு, நாங்குநேரி இது அமுக்கிறேன் நாங்க. இது வரைக்கும் என்னாச்சு? ஆக எதுவுமே இல்ல. தொழிற்பேட்டை அமைக்கிறேன் நாங்க, எதுவுமே இல்ல. நாங்குநேரி தொழிற்பேட்டை எல்லாமே சும்மா மக்களை ஏமாத்துற. இங்க கூட பாருங்க, குளச்சல் ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா வியாபாரத்துல? இப்ப ஏதாவது துறைமுகமா இருந்தது. அப்ப இப்ப உள்ள குளச்சல் இங்க துறைமுகம் இருக்கு. இன்னும் கடலை ஆழப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. கடலை ஆழப்படுத்தாமே அது துறைமுகம் உருவாக எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம். யாராவது வேலை கொடுக்கறேன்னு சொல்றாங்களா? இல்ல யாராவது துறைமுகம் அமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்ப தேர்தல் இருந்தாலும் நான் தான் அமைச்சு கொடுத்துறேன். ஆமையா அமைச்சு கொடுத்துருவாங்க தெரியுமா? அமைச்சு கொடுத்துருவாங்க தெரியுமா? அமைச்சு நாங்களும் 20 வருஷம் பாக்குறோம், இது வரைக்கும் அமைச்சு கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கலையே. நீர்வழி போக்குவரத்து ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? ஏவிஎம் கால்வாய் திட்டம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க நாகர்கோவிலே இல்லையா? அவருக்கு தெரியாது. அப்ப நாகர்கோவிலே இல்ல. நாகர்கோவில இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏவிஎம் கால்வாய் திட்டம். அதாவது நீர்வழி பாதை. அந்த நீர்வழி பாதை நீங்க என்னன்னா, இப்ப திருவனந்தபுரத்துல நல்லா வச்சிருக்காங்க. நம்மள தேங்காய்பட்டினத்துல இருந்து பாத்தீங்கன்னா குளச்சல் வரைக்கும் இன்னும் தூர்வாராம அது மேடா இருக்கனால ஒண்ணும் இல்லை. எல்லாம் இவங்க வந்து தூர்வார கணக்கு தான் எழுதிக்கிட்டு காசு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களே. ஆனா தூர்வாரில் ஒண்ணு வாங்கல. ஆக இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தூர்வாரவே மாட்டாங்க மக்களே. அதனால நால்வழி பாதை எங்க இருக்கு? சரி, மீனவர்களுக்கா ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறாங்க, எங்க அமைச்சாங்களா? அமைக்கல. மீனவர்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்க. புதிய படகு திட்டம், புதிய கருவி, ஹெலிகாப்டர் தளம் எல்லாம் அமைக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்களா? ஒண்ணு செய்யல. ஆனா நேற்று ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு? மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன்னு சொன்னார். என்ன சொன்னார் ராஜ்நாத் சிங்? முதல் திட்டமே மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எதற்காக இதெல்லாம் சொல்றேன்? எதற்காக நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிதான் சொல்லியிருப்பாங்க. எதற்காக சொல்றேன்? ஆனா அந்த இந்திய தேசிய கட்சி ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஏனென்றால் அதற்கு அதாவது இங்க உள்ள அதாவது மாநில கட்சி வேற, தேசிய கட்சி வேற. அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்லதான் முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூட்டங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. நான் இப்பொழுது சொல்றேன், நரேந்திர மோடி அங்க நிக்கிறதுக்கு பிரச்சனை. தயவு செய்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த தொகுதி நீங்க கேட்டாலும் நாங்க விட்டு கொடுக்கறத ஜெயிக்க வைக்கவும் தயார்.
நரேந்திர மோடி ஜெயிக்க வைப்பீங்களா ஜெயிக்க வைக்க மாட்டீங்களா? காது கேட்கலையே. இங்க இருக்கவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. நரேந்திர மோடி ஜெயிக்க வைப்பீங்களா? சரி, வேட்பாளர் இருந்தா ஜெயிக்க வைப்பீங்களா? பிரதமராக இருந்தா ஜெயிக்க வச்சாதான் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க ஜெயிக்க வைப்பீங்களா? ஜெயலலிதா சொல்ற ஒரு நிமிஷம் இருக்கு, வயறு சுத்திக்கிச்சு, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றேன். ஜெயலலிதா சொல்றாங்களா, அதாவது கிறிஸ்துவர்களுக்கு பட்டாளம் அண்டு தரேன் ஆலயம் கட்டுறதுக்கு. நான் சரி 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 ஐயா ஐயா பெரியவர வாங்க வாங்க வந்துருங்க வாங்க. சரி சரி வந்துருங்க. நம்ம ஜெயலலிதா திறந்து விட்ட கடை தானே. வாங்க 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 வாங்க. ஜெயலலிதா டார்கெட் அதுக்கு மாத்திரம் பிக்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு ஏத்தணும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவர்களுக்காக வந்து பேசினாங்க. அருமனைக்கார திருவதோன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பட்டா நிலத்துல நாங்கெல்லாம் நிச்சயமாக நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன சொன்னாங்க, பட்டா நிலத்துல ஆலயம் கட்டுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுப்பேன். இது வரைக்கும் கொடுக்கல, ஒன்னும் கட்டல, ஒன்னும் செய்யல. இதுதான் பாத்துக்க மக்களே. இவங்க ஏமாத்திரக்காரங்க ஓட்டு வாங்கிட்டு ஓடிடுவாங்க. ஓட்டு வாங்கிட்டு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குடிதண்ணி இருக்கான், உலக ஏரியில இருந்து குடிதண்ணி வருதுன்னாங்க. இது வந்துச்சா? கரண்ட் எங்க இருந்தா எங்க குடிக்க தண்ணியே நான் கரண்ட் வருதா வருது, குடிக்கவே தண்ணி வரலையா, கரண்ட் எங்க இருந்து வரும்? ஆனா கரண்ட் வருதுமாக எங்க இருந்து வரும்? கரண்ட் வராது. இல்ல இல்ல அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட கேள்விங்க. கரண்ட் இருக்காது. ஏன் இருக்கானா, நான் இருக்கம்போல கரண்ட் இல்ல. நான் இப்பதான் 2 நாள் கழிச்சு தூங்கலாண்டு வந்தேன். அங்கேயே கரண்ட் இல்ல. அப்புறம் ஜெனரேட்டர் பண்ணா கரண்ட் கட்டு போல இருக்காங்களா. ஆக ஒவ்வொரு இன்னைக்கு எனக்கு உங்கள்கிட்ட ஒரு SMS காட்டு போன் இல்ல. 9 மணி நேரம் இந்த 5 ஹவர்ல கட்டான். எது கரண்ட்? என்னது கரண்ட்? 9 மணி நேரம் கரண்ட் கட்டானா இந்த நாடா எதிர சுடு காடா? நீங்களே தெரிஞ்சுக்க மக்களே. மக்கள் எங்க போவாங்க? நான் கூட படுப்பேன் வீட்டுல மெட்ராஸ்ல. ஃபேனு கட 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 கடன்னு சுத்தும். 12 மணி ஆச்சுன்னா டொக் டக் 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 டக். விடியக்கத்தில் 6 மணி டொக்கு 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 டொக்குன்னு ஓட ஆரம்பிக்கலாம். இல்ல ஆனா ராத்திரில தானே அவங்க கரண்ட திருட முடியும். நம்ம அசந்து வந்து படுத்துறோம்ல. கரண்டே காலையில அப்பதானே பேசணும். கரண்ட் கட்டையில தெரியுமா இல்லையா? ராத்திரி நாம முடிச்சா நம்மளுக்கு தானே தெரியும் கரண்ட் கட்டாக்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க பிளைட்ல வராங்க, ஹெலிகாப்டர்ல வருவாங்க, வந்து போயிருவாங்க. அவங்களை கரண்ட் கட் பண்ண மாட்டோம், மந்திரிகளுக்கு கரண்ட் கட் பண்ண. நம்ம தானே இங்க கஷ்டப்படுறோம். நம்ம கிட்ட வந்து நல்ல பிள்ளை மாதிரி ஓட்டுதான் கேட்போம். அதாவது நம்மள்கிட்ட தான் இங்க வந்து இன்னும் கொடுமை என்னன்னா, தனியார் வன பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குங்க. இது வரைக்கும் 76,000 ஏக்கர் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஏதாவது நஷ்டீடாக கொடுக்குமா? இன்னும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களாவது என்னையா இருக்கிறவனுக்கு இப்பயே சொல்ற குடிதண்ணி இல்லையா, கரண்ட் இல்லையா, இதுல வனத்தை பெருசு பண்றாங்க. என்னையா பண்ற இருக்க எங்க மக்களுக்கு குடிதண்ணி கூட எனக்கு மிருகங்களுக்கு எங்க நீ குடிதண்ணி கொடுக்க போற? எதுவுமே இல்ல. எதுக்கு வனத்தை நீங்க பெருசு பண்றீங்க? திப்புரப்புன்னு நான் வருவேன். அப்பெல்லாம் செரில் புத்த சின்ன நடிப்பேன். நடிக்கும் பொழுது பார்த்தா திப்புரப்புல தண்ணி எப்ப மழை திருப்பி திடீர்னு வந்து அது திருவிழா தான் இருக்கும். இவ்வளவு என் வேனே ஜாஸ்தி வேறும், நான் நிக்கிறதே ஜாஸ்தி வேறும் திப்புரப்பு ஃபால்ஸ்ல. அந்த அளவுக்கு நான் குளிச்செல்லாம் இருந்திருக்கேன். இது வரைக்கும் இல்ல. ஆக ஏன் இதெல்லாம் பேசுறாங்க? 3 எழுத்து முடிச்சிருக்குள்ள கூட இங்க வந்தேன். இந்த ஒரு கச்சமச்சம் வெட்டிக்கிட்டு என்னடா நீங்க வாட்டி ஷூட்டிங் பண்ணுங்க. ஏன் வெட்டுறாங்க, நான் வாட்டி ஷூட்டிங் பண்றான். கண்ணகி சிலைக்கு இவங்களுக்கு சண்டையாம். என்ன வெட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அவங்க வாட்டு 10 விழுந்துட்டு இருக்காங்க வெட்டிக்கிட்டு. அப்ப ஏன் என்கிட்ட சொல்லங்கிற காவல்துறை. ரைட்டுங்க. இதை விட என்ன கொடுமைனா, இதை விட ஓட்ட பஸ்ங்கிறாங்க. ரைட்டு, அதான் தெரிஞ்சதாச்சுல. இங்க மட்டுமா? தமிழ்நாடு பூரா அதேதான். தமிழ்நாடு பூரா கரண்ட் கிட்டு, தமிழ்நாடு பூரா குடிதண்ணி சொல்லுவாங்களாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லாமையா இருக்கு. அதை விட இன்னொன்னு சொல்ல வரேன். உங்க ஊர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அதை நான் மறந்துட போறேன். நான் வாட்டு பேச்சு வாக்கல. என்னன்னா, ஒருத்தர் பணம் கொடுத்துக்கிட்டு தான் அதிமுக காரர். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் என்னமோ. நான் சொல்லலங்க. தேர்தல் அதிகாரி உடனே வந்து என்ன எப்படி பாரு, நீங்க தான் சொல்றீங்க
உடனே பிரேம்குமார்ஜி இல்ல உண்டு உண்டு நீங்க சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. டிவில எல்லாம் வராதுங்க. ஆக இவ்வளவு தூரம் அவங்க தராங்களாம். அத ஒரு பெண் அதிகாரி பிடிச்சிருக்காங்க. அம்மா 24 25 திரும்ப இங்கதானே வரணும், உங்களை என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு பயந்து போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இதுதான் நடக்குது மக்களே. இன்னைக்கு நேரத்து நடத்தல, இவங்க ஆட்சியில் என்னென்னைக்கு அதிமுக இருக்கோ அன்னன்னைக்கெல்லாம் நடக்குது. நான் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு. புதுக்கோட்டையில இடத்துல நடக்கும்போது அதே அனுபவம் தான் இருந்தது. புதுக்கோட்டையில என்ன செஞ்சாங்கன்னா இதே தான் செஞ்சாங்க. அதான் நான் சொன்னேன், எஸ்பி ஆபீஸ்ல மத்திய போலீஸ் படை எஸ்பி ஆபீஸ்ல இருக்கணும், ஒருத்தவங்க இருக்கணும். அதே மாதிரிதான் அப்சர்வருங்கிறோம் அங்க உட்கார்ந்து இருக்கணும் எஸ்பி ஆபீஸ்ல. அப்சர்வர் பயந்துகிட்டு அப்படியே திரும்பிக்கிறவர் நடக்கணும், போலீஸ்காரங்க மாதிரி அப்படி திரும்பிக்கிறவர். திரும்பிக்கிட்ட நாங்க எங்க அப்சர்வர் பிடிங்க, அப்சர்வர் கேளுங்க எங்க அப்சர்வர் யாருன்னு எங்களுக்குன்னு தெரியும். நீங்க வாக்காளர் அடையாள அட்டை மாதிரி அவங்க ஏதாவது போட்டோ கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையே. அதை விட ஓவியம் அறிஞ்சிருக்காங்க, பஸ்ல இருக்கிற ஓவியம். எது கேஸ் போட்டிருக்காங்க? அதை கேட்டா ரெட்டையில ஓவியம் கேட்டேன். அப்ப கைய மறைங்க, சூரியனை மறைங்க. அப்ப கையை மறைச்சா ஓட்டு நாக்கில போடுறதா மூக்கில போடுறதா சொல்லுங்க பாப்போம்.